ஆனால் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3000 ஏக்கருக்குரிய முள்குடியேற்றம் நடைபெற்று இருக்கின்றது. ஆனால் கெசட் பண்ணது இன்னும் அது மாற்றப்பட இல்லை. அது மட்டும் இல்லாமல் மிஞ்சின 3000 ஏக்கருக்குள்ள கிட்டத்தட்ட 80% நிலத்தை இராணுவ தேவைக்காக பயன்படுத்தாமல் விவசாயம் இப்படியான மக்கள் விரோத செயல்பாடுகளுக்காக தான் பயன்படுத்துது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல திரும்பி இதை கொடுக்கப்பட வேணும் தானே. நாளைக்கு வர அப்படின்னா 19 நாளைய கூட்டத்துக்கு போடுங்க. மயானம் காவரதோட்டிக்கு அந்த சூழலை இல்லாட்டி அதோட பொருத்தமான இடத்துல கட்டாயம் அந்த கிராமத்து மயானம் தரணும். குறைஞ்ச ஒரு 2 வரப்பு காணியாவது அதோட இருக்கிறதா. அதை விட நாங்கள் விளையாட்டுத்துறையை வளர்க்கணும் மட்டும் விளையாட்டுத்துறையாக இருந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட 3 ஏக்கர் காணி காவறு பொருத்தமில்லாத இடத்துல அது வந்துருக்கு. அந்த காணியை திருப்பி விளையாட்டுத்துறை பலிவாகம் வழக்கில் ஒரு 400 மீட்டர் ரெக்கோட உள்ள கிரவுண்ட் இல்லை, ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கக்கூடிய கிரவுண்டு. அது ஒரு பிரதேசமே இந்த கிரவுண்டோட சேர்த்து அதை மாற்றி எங்களுக்கு திருப்பி இல்லை இப்போ 2024 காபரோட இந்த டெவலப்மெண்ட் கேட்டு படிக்கிறோம். பாவிக்கல அதை இப்போ வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேற ஆக்களுக்கு கொடுக்குறதுக்காக வரையணும். வேற பிரைவேட் ஆக்களுக்கு அதை லீஸில் கொடுக்குறதுக்காக அந்த அது பொருத்தப்பாடே இல்லை. கிரவுண்டோட சேர்ந்த இடம் வலியாகம் வடக்கில் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறது கூட கிரவுண்ட் இல்லை. 400 மீட்டர் ரெக்கோட கிரவுண்ட் இல்லை. அப்ப அந்த கிரவுண்டே அவங்களை திருப்பி தரவும் எனக்கே சுடலை. 9 மீட்டர் காணியும் சேர்ந்து வருது. சுடலை வேணும். அது வேலை செய்யல. என்னடா நாங்கள் போன முறை பார்லிமெண்ட்ல கலக்கைக்குள்ள பிரசிடன்ட் ரோட்ல கிழக்கு பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டலும் அப்புறம் இந்த மைலட்டி காணி சம்பந்தமா இவர் பார்த்துட்டாரு. டிப்யூட்டி மினிஸ்டர் பார்த்து போட்டு இந்த 27 ஆன்சர் பண்றேன்னு சொல்லி சொன்னவர். அந்த மீட்டிங்கு எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தது. ஆனா எங்களை ஒருத்தரையும் தர சொல்லி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுல என்ன முடிவு எடுத்தது? அந்த காணியை விடுறாங்க எடுத்தது. நான் நிக்கிறேன் வெளிநாட்டில இருந்து 25ஆம் தேதி வந்தவராம் பார்த்துட்டு போயிருக்கேன். நீ அடுத்த முறை கேட்போம். நாங்கள் அறிஞ்ச மாட்டில்ல பிரதேச செயலாளர் கூட கிழக்கு பகுதியை விட சொல்லி கேட்டுருக்கேன். கேட்டு டிப்யூட்டி மினிஸ்டர் சொல்லியிருக்கிறேன். விமான நிலையத்தின் 3வது விஸ்தரிப்புக்கு அந்த அங்காளி பக்க காணியும் தேவை. 3வது விஸ்தரிப்புக்கு தேவையே இல்லை. 3வது விஸ்தரிப்பில் 3200 மீட்டர் நீளமான ட்ராக் தான் பெறப்போகுது. அது கூட 248 கூட வராது. ஏன் 248 கிராமத்து விரிவுக்கும் வராது, 255 56 வராது. அப்படி இருக்க மலையாளி ரோட்டின் கிழக்கு பக்கத்து வரவே இல்லை. மலையாளி ரோட்டின் கிழக்கு பக்கத்தை விடலாம். அந்த விடையும் சொல்லிக்குள்ள தாங்கள் திருப்பி கதைக்கு நம்ம 24ஆம் தேதி அந்த அது சம்பந்தமான கூட்டம் போட்டிருக்கீங்க. என்னடா ஒரு பார்லிமெண்ட்ல பலாலி சம்பந்தமான ஒரு கூட்டம் சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி பார்லிமெண்ட்ல போட்டுக்கிறேன். இந்த 27 ஆன்சர் நான் கேள்வி கேட்டான். இப்போ ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ காணி இருக்குது, இந்த இருக்கிற காணியில் எவ்வளவு ஏர்போர்ட் விஸ்தீர்ணத்துக்கு தேவை, எவ்வளோ மிச்சம் இருக்கான்னு போட்டுக்கூடிய ஆன்சர் தான் 24 தாராண்டு நாங்கள் அதை நேராக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதா அவன் மைலிட்டி இப்போ அந்த ஆர்மி கொமாண்டர்ட்ட காணி இருக்கிறதுக்கும் பங்களா இருக்கிறதுக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்கள் முக்கியமாக கேட்டது அந்த காணி எப்போ விடுவீங்கன்றதான். அதுக்கு ஆன்சர் பண்ணலையாண்டு சொல்றோம். ஆனால் அந்த ஏர்போர்ட் கதையும் சொல்லி சொன்னேன். ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஏர்போர்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு நான் ப்ரொபோசல் தான் ஏற்கனவே ஏவியேஷன் மினிஸ்ட்ரியால அந்த ஸ்டேட்மெண்ட் 2-3 இந்த வழியில பலால் ரோட்ல கிழக்கு பக்கம் காணி வராது. பலால் ரோட்ல மேல 248 டிவிஷன் 50 அது சொன்னாங்க. அது சொல்ல கிழக்கு பக்கம் வராது. வராத இடத்துக்கு ஏர்போர்ட்டோட தாண்டி கொண்டு ராணுவத்தோட மற்றது தலைவர் இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பேர்ல காணி சுவீகரிக்கிறது எந்த அளவுக்கு பொருத்தம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்ப நாங்கள் கொஞ்சம் சிவில் சமூக தலைவர்களை இதுல கொஞ்சம் கூட அக்கறை எடுக்கிறவர்களை நாங்கள் முந்த நாள் சந்திச்சு நாங்கள்
வேண்டிய கருத்து என்னென்றால் வந்து அரசாங்கத்துடைய திட்டத்திலே வந்து 3 ஃபேஸஸாக வந்து இந்த ஏர்போர்ட் அபிவிருத்தி என்ன சொல்ற பிளான் பண்ணி இருக்குது ஸ்டேஜஸ். அதுல முதலாவது வந்து ஏற்கனவே முடிஞ்சிட்டு, அதாவது இந்த ரன்வேண்ட 900 மீட்டர்ஸ் ரீசர்ஃபேசிங் வந்து செய்தாச்சு. அதுல தான் இப்ப ஏர்போர்ட் ஓடுது. அவை எல்லாருமாக கேட்கிறோம் என்றால் வந்து மிச்சம் ரன்வேண்ட 2300 மீட்டர்ஸ் தான் பலாலை ரன்வே இப்ப இருக்கிற ரன்வே. அதுல 900 மீட்டர்ஸ் தான் ரீசர்ஃபேஸ் செய்து இருக்கு. அந்த மிச்சத்துக்கு வந்து செய்தாலே வந்து A320 ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் பண்ணலாம். அப்ப அந்த ரீசர்ஃபேசிங்க்கு நாங்கள் இந்தியன் ஹை கமிஷனோட வந்து கதைச்சு நாங்கள் வந்து ஹை கமிஷன் சொல்லியிருக்கு கிராண்டாகவே வந்து தாங்கள் வந்ததை செய்து கொடுக்க தயாரண்டு. சரிதானே? அப்ப நாங்கள் A320s வந்தாலே எங்களுக்கு வந்து கொழும்போட கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் இடத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய வகையில வந்து ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்ணாலே மிடில் ஈஸ்ட்ல இருந்து இங்கால பக்கம் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா என்ன டெல்லி பக்கத்துல இருந்து வார ஏர்கிராஃப்ட் வந்தாலே வந்து தமிழாக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து போறதுக்குரிய வசதிகள் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த காணி சுவீகரிக்கிற பேர்ல இப்படி குடியேற்றங்களை வந்து தொடர்ந்து வந்து தாமதிக்கிறதுன்ற பொருத்தம் இல்லை. அப்ப சில வழியில வந்து இது ராஜபக்ச தரப்புடைய காலத்துல வந்து எல்லாமே மிலிட்ரி கோணத்துல வந்து பார்த்த காலத்துல வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள்ல இருந்து நாங்கள் மீளாய்வு செய்யலாம். நாங்கள் வந்து கதைக்கோணம் என்னென்றால் என்ன பொறுத்தவரை வந்து நாங்கள் கொழும்போட வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய தேவையில்லை தானே. எங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்கி அது நடைமுறை சாத்தியமாக வந்து ஒரு ரீஜனல் ரீதியா வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய பிளைட்ஸ் வர்றதுதான் உண்மையிலே தேவை. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில வந்து இப்ப இருக்கிற ரன்வே ரீசர்வீஸ் பண்ணாலே வந்து போதும். மேலதிகமான காணிகளை வந்து நாங்க கேட்கறதே தேவை. அப்ப அதை சுட்டி காட்டி வந்து இந்த காணிகளை வந்து விடுவிக்காமல் இருக்கிற வந்து அப்ப நாங்கள் ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் கேட்டு கூட்டத்தை வந்து கூட்டி அதுக்குரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் முழு பேரையும் வந்து கூப்பிட்டு வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டே இல்லாட்டி இங்கே நாங்கள் வைக்கலாம். நாங்கள் இல்லை மீட்டிங்கில் முடிவெடுத்தோம் என்று சொல்லி ஏர்போர்ட் ஏவியேஷன் மினிஸ்டர் கூப்பிட்டு நாங்கள் பார்லிமெண்ட் மீட்டிங் சிவில் சமூக ஆக்கிரம் வந்து இதுல கணிசமான அக்கறை காட்டி நம்ம அதையும் இன்வைட் பண்ணி போட்டு வந்து நாங்கள் அந்த கதைச்சு பேசி வந்து செய்யும். நாலு ஏர்போர்ட்ல ரத்மலான இது வட்டிகளோ எல்லாமே நட்டத்துல இயங்குறது அதாவது யாழ்ப்பாண ஏர்போர்ட் டெவலப் பண்ண மாட்டோம்ன்றே சொல்லி போட்டாங்க. ஆக கட்டுநாயகம் மட்டும்தான் லாபத்துல, அதாவது லாப நட்டம் ஈக்குவலா போறன்றது கட்டுநாயகம் மட்டும்தான். அப்ப நாங்கள் எங்களோட பலாலி வந்து டெவலப் பண்ண மாட்டோம்னு சொல்லி விமல் ரத்நாயகம் நேரம் ஆன்சர் பண்ணிட்டேன். அவர் ஆன்சர் பண்ணினா பிறகுதான் நான் கேட்கணும். இல்ல அவைக்கு விருப்பம் இல்லை அதை டெவலப் பண்றதுங்கன்னா நேரம் ஆன்சர் பண்ணிடணும். அவே இனி வர்ற காலத்துல உங்க பலாலி டெவலப் பண்ணுமெண்டு காணியை பிடிச்சிருக்கிறது நியாயம் இல்லை. அதான் பிரச்சனை. இப்ப நாங்க போன முறை ஜனாதிபதியோட கைகள் என்ன சொன்னோம்னா நாங்க திருப்பியும் ஒருக்கா ஒரு ரிசர்ச்சோட செய்வோம், திருப்பியும் ஒருக்கா நாங்கள் டெவலப் பண்றோம்னா ஏற்கனவே ரத்மலான வந்து நட்டத்துல இயங்குது, அங்க போறையில அம்மாந்தோட்ட நட்டத்துல இயங்குது, மட்டக்களப்பான் நட்டத்துல இயங்குது, யாழ்ப்பாணம் மட்டத்துல யாழ்ப்பாணத்துக்கு 300 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு நட்டத்துல இயங்குது யாழ்ப்பாணம். அதெல்லாம் டெவலப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதான் பிரச்சனை. இப்ப டெவலப் பண்ண போறோம்னா ஏர்போர்ட்டை கொடுத்து போட்டு சனத்துக்கு கம்பன்சேஷனை கொடுக்க சொல்லலாம். சொல்லி போட்டணும். அதை ஆன்சர் பண்ணிட்டார் நேரு, தாங்கள் டெவலப் பண்ண மாட்டோம். இப்ப நான் அந்த காணியை விடுவிக்க சொல்லி கேட்கறதா ஒரே ஒரு வாடி முடிவெடுத்தேன்னு சொல்லி போடும் போடணும். ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ஒன்று கேட்கப்பட்டு அந்த ரிப்போர்ட் தரப்பட்டு தான் இந்த 3 ஃபேஸஸாக வந்து ஏர்போர்ட்டை டெவலப் பண்றேன்னு முடிவெடுக்கப்பட்டது. அந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் வந்து இதனுடைய பொட்டென்ஷியலை வந்து தெளிவாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்து சிலர் வந்து அதை விரும்ப மாட்டோம். ஆனால் அதுக்காக வந்து அந்த ஏர்போர்ட் டெவலப் ஆகிறது வந்து நிப்பாட்டணும்னு நாங்கள் அதுக்கு இணங்கலாது. சரி, எடுக்கப்பட்ட ஒரு முடிவை வந்து சும்மா ஒரு தலைபட்சமாக வந்து அப்படி மக்களோட கதைக்காமலே வந்து அந்த முடிவை எடுக்கலாம். இதுவரைக்கும் வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களை கூட நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம். இப்ப ஃபீசிபிலிட்டியை பற்றி கதைக்கிறோம்ன்ற தலைவர் ஒரு நாடு முழுக்க கிராண்டாக வந்து ரீசர்வீசிங் வந்து காசு கொடுக்குற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை செய்யறது? நான் உங்களுக்கு நாளைக்கு
ஏர்போர்ட் ஏவியேஷன் ப்ரொபோசல் தான் அதான் அந்த ஹார்ட் காப்பி அங்க கொண்டு வாங்க. 3 ஸ்டேஜில் பலாலில் நடந்த மீட்டிங்ல தரப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ஹார்ட் காப்பி தாங்க. அந்த இடத்துல எடுத்த விஷயங்கள் அப்படியே இருக்கு. அப்ப மேலதிக காணி தேவையில்லை. இந்த மேலதிக காணியை வச்சுக்கொண்டு ஆமி தோட்டம் செய்யறது, தென்னந்தோட்டம் செய்யறது. அப்ப அந்த ஜனம் 30 வருஷமா பருத்துறையிலையும் வெவ்வேறு இடங்கள்ல இடம்பெயர்ந்து கொண்டு 36 வருஷம் ஆரம்பிச்சு போன் அடிச்சு கொண்டு இருக்கு. சரி சரி நீங்க நாளைக்கு கொண்டு வாங்க. தலைவர் மற்றது நாங்கள் கேட்டுறாங்க அந்த பலால் ரோடு கிழக்கா எத்தனை வரம்பு காணி இருக்கு, முக்கியமா பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆமி பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கணும் தானே. 2007ஆம் ஆண்டு கட்ட தொடங்கின பேஸ் ஹாஸ்பிட்டல் 2025 முடியல. ஜனாதிபதி நேர கேட்டவர். அப்ப நீங்க 15-20 வருஷமா பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டி கொண்டா இருக்கிறீங்களா? நிப்பாட்டி போட்டாங்க. இவ்வளவு காலம் கட்டி கொண்டு இருக்கிறீங்களா? அப்ப அதுக்கு தான் வந்தவ அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற காணியை நொதர்ன் ப்ராவின்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலை நொதர்ன் ப்ராவின்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஜனாதிபதி ஓம் பண்றவர். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலை பாவிக்கலாதண்டா நீங்க அதை நொதர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்க ஹெல்த் செக்டர்கிட்ட அந்த இதை கொடுக்க சொல்லி. அப்ப நாங்கள் இதுல தீர்மானமா எடுக்கணும். அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்து நொதர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்க ஹெல்த் செக்டரோட ஜாயின் பண்ணணும். மற்றது ஆமிக்காரர் வச்சிருக்கிற அந்த அந்த பங்களா, அந்த பங்களாவை வந்து நாங்கள் விடுவிச்சு அதுல 250 மேல குடும்பத்து மேல அவன் காணி இருக்கு. ஜனாதிபதி சொல்றார் குடும்பம் அங்க இருக்கிற முக்கியமான பிரதானிகள் வந்து சொல்லி நம்ம ராணுவ பிரதானிய சொல்லினோம் இல்ல அதுல சனத்தின் காணி இல்ல அது அரசாங்க காணி. அப்ப நாங்க நேர செலக்ட் பண்ணாங்க. நாங்கள் ஜிஏ டைம் இவே டைம் அவே டைம் டீடைல் எடுத்து தாரம் சொல்லி ஏனென்றால் அங்க சொல்லப்படுறது வந்து போய் 100% முழுக்க போய் தான் சொல்லினோம். நாங்க தீர்மானமா எடுத்து நீங்க அதை அனுப்புங்க. அந்த மினிஸ்டர் எடுத்து போட்டு அனுப்புங்க. ஆமி என்வயர்மெண்டல் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி அப்ப அவை கேட்டிருக்கீங்கன்னா காணி ஓனர்ஷிப்பை தான் காணி ஓனர்ஸும் அதுக்கு எதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா எங்கெண்ட காணி இருக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் லைசன்ஸை. அப்படியான நிலைமையில இருக்கு. இப்ப நாங்கள் காணியை விடுவிக்காட்டு கேட்டு பண்ணிக்க இந்த நேரத்தில் பிடிச்ச இருந்தா மற்றது என்ன சொல்லப்பட்ட என்னன்னா இல்ல 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 தலைவர் என்ன சொல்லப்பட்டா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்கள் வந்து அங்க சர்ஜரி செய்து கொண்டிருக்கணுமா. தங்களுக்கு அந்த அளவுக்கு அங்க தேவை இருக்கா வைத்தியசாலை இந்த தேவை எனக்கு விளங்கல. அது எந்த பேசிஸ்ல ஜப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சர்ஜன் மேர் போய் அங்க வேலை என்ன ஆனா நேர ஜனாதிபதி சொல்லப்பட்டது அது மினிட்ஸ்ல இருக்கும். அங்க ஜப்னா கன்சல்டன்ட் மேர் வந்து தங்களுக்கு அங்க ஒர்க் பண்ணி ஆமிகாரருக்கு சர்ஜரி எல்லாம் செய்யற பெரிய ஹாஸ்பிட்டல் உண்டு. இப்ப நான் சொன்னா வெளியில இருந்து பாக்கல 4 தூண் மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது. உள்ளுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த முறை நாங்கள் பார்க்க கேட்க ஜனாதிபதி சொன்னா போய் பார்க்கலாம்னு சொல்லி. ஆனா எங்களை நீங்க உள்ள கூப்பிடவும் இல்லை விடவும் இல்லை. ஹாஸ்பிட்டலே காணி வேணும்னா மயிலட்டியில பழைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுல இப்ப ட்ரைனிங் சென்டர் போட்டுருக்கு. அங்க லேண்ட் இருக்கு. அதை டெவலப் பண்ணா அந்த மக்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகும். இவை பாடுகிறார் மயிலட்டி கதை ஹாஸ்பிட்டல் வெளியே இருக்கிறாங்க தானே. இந்த தனியார் காணியில போக வேண்டியது இல்லை. அது பொறுத்த பாடும் இல்லை. ஆனால் கட்ட தொடங்கினா எத்தனையாம் ஆண்டு? 2007ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 2025 வரைக்கும் முடியல. இது கட்டுவான் இல்ல இல்ல அது இப்பதான் தொடங்க தெரியல. இல்ல 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 கட்ட தொடங்கின வந்து இப்பதான் அவே அதுல வந்து திட்டங்கள் வச்சிருந்தாலும் வந்து கட்ட தொடங்கின வந்து இப்ப நான் கட்ட தொடங்கின உடனே வந்து நாங்கள் இந்த பிரச்சனை வந்து கிளப்பி பாராளுமன்றத்தில் கழிச்சதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து செய்தது. கட்ட தொடங்கினது பிறகு வந்து தெரிஞ்சு சும்மா விட்டு இருந்தது இல்ல தவிசால என்னண்டா அத உள்ளுக்குள்ள பில்டிங் வச்சிருக்கணுமா. அப்படிதான் அங்க பார்லிமெண்ட்ல சொன்ன ஆன்சர். வெளியில எங்களுக்கு பாக்க தெரியுது இல்ல அந்த தூண்கள் போட்ட ஓடி புதுசா ஒரு பில்டிங் கொண்டு எழுமினா உண்டு. அது இப்பதானா இந்த வருஷ ஃபண்ட்ல தான் அலோகேட் பண்ணிருக்காம. ஆனா உள்ளுக்குள்ள சர்ஜரி தியேட்டர் நடக்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காமன்னு சொன்னேன். நாங்க போய் பாக்கலாம் தானே. அப்படி இல்லை அப்படி இல்லையா? சைனா பில்டிங் தான் 4 பில்டிங் இருக்காங்க. இது மக்கள்கிட்ட வீட்டுல இயங்கி கொண்டு இருந்தது. இது 2007ல இருந்து தொடங்கி படிப்படியா செய்ததே தான். இப்ப இடையில ஆட்சி மாறைக்கு நிப்பாட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நிப்பாட்டி இருந்து நாங்கள் இப்ப ஸ்பீட் பண்ணி வேலை தொடங்கி அது ராணுவ கட்டுமானம் இல்ல தானே. அப்ப அதை நாங்கள் நிப்பாட்ட வேணும் என்றும் அதை நொதர்ன் ப்ராவின்ஸுக்கு கொடுக்க வேணும் என்றதையும் நாங்கள் அனுமதி கிடைக்க முடியாது நான் முடிவு எடுத்துட்டு நாங்கள் அதை போட்டுருவோம். இல்லையா நாங்கள் நொதர்ன் ப்ராவின்ஸுக்கு கொடுக்க சொல்லல. என்னண்டா அதை பில்டிங் கட்டி வச்சிருக்கணும்னு சொல்றோம். உள்ள போய் நாங்க பாக்கல தானே. ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்கணும்னா அதை ஃபுல்லா டெமோலிஷ் பண்றதுக்கு கவர்மெண்ட் விரும்பாது. சோ அந்த இடத்துக்கு கம்பென்சேஷன் தான் அவங்க கொடுப்பாங்க. எங்களுக்கு தெரியாது உள்ள என்ன கிடக்கண்டா தான் பிரச்சனை. நாங்கள் 100% ஏற்றுக்கொள்றோம். கொடுக்கத்தான் வேணும் என்று சட்டவிரோதமாக அவர் சொல்ற மாதிரி சட்டவிரோதமாக கற்ற எந்த ஒரு காரிக்கும் வந்து நாங்கள் அனுமதி கொடுக்க கூடாது. அது உண்மையிலே வந்து சட்டவிரோதம் வந்து அது அகற்றப்படவும்.
அதுதான் இங்க எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கலாமே தவிர கட்டினதுக்கு அப்புறம் வந்து கட்டினபடியால் வந்து நாங்கள் அதை வந்து கொடுப்போம் என்று சொல்ற கதைக்கு வந்து இங்க இடம் இருக்கே பிராக்டிகலா கதைக்கணும். என்ன பிராக்டிகலா சில விஷயம் பிராக்டிகலா கதைக்கணும். நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும், போராட்டம் நடத்தணும். ஐயா என்னண்டா இப்ப எங்களுக்கும் விருப்பம் அந்த காணியை திருப்பி தாரதுக்கு. அப்படி நான் கொடுக்க சொல்லி ராணுவத்தை நாங்க சொன்னாங்க. அதை இப்ப நான் உங்களுக்கு சொல்ற விளங்கல, எங்களுக்கு நாங்க உள்ள போய் பார்க்கல தானே. போன முறை ஜனாதிபதி சொன்னவர் பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட எங்களையும் போய் பார்க்க சொல்லி, ஆனா யாரையுமே உள்ளுக்குள்ள போடுறதுக்கு அனுமதிக்கல. எங்களுக்கு இன்விடேஷனும் வரையில, அவர் வரையில, ஒரு தவிசாளருக்கோ ஒருத்தருக்குமே வரையில. அதான் உண்மை. அதாலதான் நாங்கள் வைக்கிறோம், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன உள்ளுக்க கிடக்காண்டு. உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் பங்கர் அடிச்சு வச்சுட்டாங்களோ உங்களுக்கு தெரியாது தானே. இல்ல தம்பி, இந்த காணி பிரச்சனை நாளைக்கு நாங்க இதை கதைச்சு நாளைக்கு அனுமதி அங்க ராணுவ அதிகாரி வந்துங்க அனுமதியை கேட்டு நான் குழு போறோம்னு கேட்பேன். நாளைக்கு வாங்க இல்லை தெரியும் அந்த சரியான இடம் அங்கதான். இப்ப காணியை பத்தி நான் இதை கழிச்சு டைம் வேஸ்ட் ஆக்கதான் முடியும். நாளைக்கு நீங்களும் வாங்க கதைப்போம். சரிதான், நீங்க தவிசாளர் இதில் யாரோ 2-3 பேரோட ஜிஏவோட கதைச்சு உள்ளுக்குள்ள வாரத்துக்குரிய அனுமதியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காணியில 457 ஏக்கர் பலாலி இந்த கிழக்கு பக்கம் ஏர்போர்ட்டுக்கு வராதுன்னு சொல்லி சொன்னவர். அவை அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ வரணும் ஏதோ சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போட்டு சொல்றோம்னு சொன்னவர் சார். அது பிறகு பலாலி கிழக்கு பக்கம் வராதானே சார் ஏர்போர்ட்டுக்கு, அதை ஜிஏ சொன்னவர் 458 ஏக்கர் கிட்ட வராது, அதை நீங்க விடுங்கோன்னு கேட்டவர். அப்புறம் அவை சொன்னவே அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேணுமான்னு சொல்லி ஏதோ கதைச்சு போட்டு சொன்னவே தாங்கள அதை டிஸ்கஸ் பண்ணி நாங்களே ஜனாதிபதிக்கும் சொன்னாங்க தோட்டஞ்சேர ராணி எங்கள்ட்ட தர சொல்லி அன்றைக்கு கடைசியா ஒரு மீட்டிங்ல கண்டு கேட்டாங்க. ரோன் தான் என்ன தவிசாளர் என்ன பிரச்சனைடா, ஜனாதிபதிக்கோ இல்ல அவர் அனுப்புற ஆக்களுக்கோ உண்மையான ரியல் சிச்சுவேஷன் விளங்குறேன். ஆமிக்காரர் அங்க என்னோட சேலஞ்ச் பண்ணினவே அங்க தனியாட்ட ஹானி இல்ல அதெல்லாம். அப்ப நான் சொன்ன 500-600க்கு மேல உறுதியோட சனம் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கேன். இப்ப நாங்கள் 2276 பேர் தங்கட்ட காணிக்கா வழக்கு போட்டு அந்த காணி இருக்கு கவர்மெண்ட் ஏர்போர்ட் ஏவியேஷன் நாளைக்கு போல காட்கோப்பியே காட்டு எப்படி ஏர்போர்ட். ஆனா கவர்மெண்ட் இப்ப அதேண்ட இப்ப நான் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சு கூட்டத்துல கதை கேட்கல. ஜனாதிபதி சொன்னவர் தெளிவா அந்த காணி பொதுமக்கள்ட காணி என்றா அதுக்கு நீங்க பல ஏர்போர்ட்ல நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்கன்னா காணியை குடும்பம் நேரடியா சொன்னவர். ஆனா வந்து போன பாதுகாப்பு அமைச்சு கூட்ட மீட்டிங்ல எங்களை விட்டு இருந்தா நாங்க அதை சொல்லி இருப்போம். அது என்ன அதான் பிரச்சனை. இப்ப என்னென்றாலும் அவர் மாஃபியா, அவர் சொல்லுவார் நீங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கன்னு. இவன் எங்களை கூப்பிட்டு பார்க்க விடமாட்டேன் கதைக்க விடமாட்டேன். இப்ப நீங்கள் தான் போய் கதைக்கணும், நீங்கள் தான் அந்த உண்மையில சொல்லணும். எங்களுக்கு தெரியாது. நாளைக்கே கதைப்பா அதுக்கு திரும்ப நாளைக்கு அந்த கதைங்க இல்லை. சொல்றேன் என்ன அதுக்கு வேற காணி அதுல முடிவெடுக்கிறான். சரி மாவட்ட அவரோட தலையாட்டி கொண்டு போறேன். இல்ல நீங்க இத மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு போங்க. அங்க நொதர்ன் ப்ராவின்ஸ் ஆர்மி கமாண்டர் வேறு தானே, அதுல நேரடியா கதைச்சு அதை ஒரு தீர்மானமா எடுத்து நீங்கள் அனுப்புங்க ஜனாதிபதிக்கு. அது எடுத்து நீங்க எடுக்க சொல்லுவோம்.